ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷேடோ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம ஷேடோ கிராஃப்டில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் பெயிண்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மெட்டீரியல்ஸ்லாம் தேவைன்னு பார்ப்போம். ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டெம்ப்ளேட் ஏதாச்சும். இது வந்து OHP ஷீட், அப்படின்லாம் கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு செல்லோ டேப், சிசர், இது வந்து கிளாஸ் லைனர், அப்புறம் ஒரு நீடில். இந்த நீடில் எதுக்குன்னா அதில் ஏர் ட்ராப் ஆர் பபிள்ஸ் ஏதாச்சும் ஃபார்ம் ஆகிட்டுனா அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு. அப்புறம் காட்டன் பட்ஸ், இது வந்து எக்ஸஸாக உள்ள பெயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. அப்புறம் பெயிண்ட் ப்ரஷஸ், மெயினாக கிளாஸ் கலர். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க டெம்ப்ளேட் அது மேலே இந்த OHP ஷீட் வச்சுப்போம். அப்புறம் செல்லோ டேப் வச்சு 4 கார்னரையும் வந்து அட்டாச் பண்ணிப்போம். அப்புறம் கிளாஸ் லைனர், இதை வச்சு நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துப்போம். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். நம்ம எல்லாருமே அவுட்லைனர் வச்சு அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து டேப்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவுட்லைனர் வச்சு அவுட்லைன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து மேக்ஸிமம் 24 hours இதை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இதை காய வைக்கணும். சரி, நம்ம காய வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட கிளாஸ் பெயிண்டிங் அவுட்லைன் கொடுத்துருந்தோம்ல, அது வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு, இப்போது ஸ்மால் நீடில் இந்த ஊசியை வச்சுட்டு இப்போ இந்தமாரி கார்னரில் இந்த இடத்துலலாம் வந்து எக்ஸஸாக இருக்குது பாருங்களேன், அதை அப்படியே வந்து நம்ம வந்து இப்படி சுரண்டினா வந்துடும். சுரண்டிட்டு ப்ரெஷ்ஷை வச்சு அப்படியே க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ நல்லா நீட்டாக தெரியும். கலர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். எந்த ஒரு பபுள்ஸும் இல்லாத மாதிரி மெதுவாக அப்படியே கொண்டு வாங்க, கலர் அடிங்க. இந்த இடத்துல பபுள்ஸ் உருவாகிட்டு பாருங்க. இப்போ இதை நீடில் வச்சு இந்த பபுள்ஸ் வந்து பிரேக் பண்ணிடணும். ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் க்ரீன் எடுத்துக்கிறேன். அடுத்தது எல்லோ கலர். இதோட ஆரஞ்சு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரௌன் கலர். ஓகே, நம்மளோட ப்ரௌன், க்ரீன், ப்ளூ, ஆரஞ்ச், அப்புறம் எல்லோ, இந்த 4 ஷேடுக்குள்ள பார்ட் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து ரெட். அடுத்தது பிளாக். அடுத்தது பிங்க் எடுத்துக்கிறோம்.
எல்லா பார்ட்ஸுக்குமே இப்போ கலர் பண்ணியாச்சு. இதை வந்து மேக்ஸிமம் ஒரு 12 ஹவர்ஸ் அதுலேருந்து 1 days வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு அப்போ தான் நல்லா ட்ரை ஆகும். சரி, நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்மளோட கிளாஸ் பெயிண்டிங் ஓவர். அதுக்கு அழகாக ஒரு ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேடோ கிராஃப்ட்டுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.